ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஆமாங்க, கோமுகி டேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோமுகி டேம் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். கோமுகி டேமோட கன்ஸ்ட்ரக்ஷன், வாட்டர் லெவல், என்னென்ன பண்ணலாம், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக லொக்கேஷன் நம்ம ரீச் ஆகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஃபஸ்ட்டு கள்ளக்குறிச்சி கச்சிராபாளையம், நெக்ஸ்ட்டு கச்சிராபாளையத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோன்னா நம்ம வடக்கந்தல், அது வழியாக நம்ம டேமை ரீச் பண்ணிடலாம். 2வது வே பார்த்தீங்கன்னா கீழ்பரிகம். இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் கோமுகி டேமோட. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயிலாக. இன்சைட் ஆஃப் கோமுகி டேமோட வியூ பாயிண்ட் இதுதான். இந்த இடத்துல இருந்து ஃபிஷ் நமக்கு கிடைக்கும். சீசன் டைமில் தான் ஃபிஷ் நமக்கு கிடைக்கும், எல்லா சீசனும் கிடைக்காது. நல்லா அழகான ஒரு மாலை பொழுது, நல்லா அழகாக இருந்துச்சு கிளைமேட்டு. க்ளவுட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இருபத்தி 2 அடி வரைக்குமே இங்கே மீன் பிடிக்கிறதுக்கு அலோட் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு கோமுகி டேமில். அதனால் எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். சன்னோட ரிஃப்ளெக்ஷன் அந்த வாட்டரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிளைமேட் ஒர்த்தான கிளைமேட்டு, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இது. பீப்புள்ஸ், சில்ட்ரன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே குரங்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம வரும்போது கொஞ்சம் ஃபுட் சேஃப்டி மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டா ஓகே தான். இது ஒரு அனதர் சைடு ஆஃப் வியூ பாயிண்ட்டு. அந்த தண்ணிகளோட சத்தங்கள் எல்லாமே அழகாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஓகே, வர்த்தான ஒரு ஏரியா தான் என்ஜாய் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் என்னன்னா, இங்கே தண்ணி நிறைய வரும், ஆனால் இன்னைக்கு தரல. ஒரு ஏமாற்றம். ஸோ சேட் ஆயிடுச்சு அன்னைக்கு. இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்குது. யாராவது நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் அந்த நோட்டீஸ் என்னன்றதை சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். கோமுகி டேம் 1963லேருந்து 1966 வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. நீர்மட்டம் 46 அடி வரைக்கும் இங்கே இருக்குது. மேல்மட்டம் 185.62 மீட்டர் வரைக்கும் இருக்குது. நீர்பிடிப்பு 183.1 மீட்டர், அதாவது 46 அடி வரைக்கும் இருக்குது. இதனோட முழு கொள்ளளவு 560.96 மிக கன அடி. இந்த ஒரு மேப் பாருங்கள். டேமில் வாட்டரோட கனெக்ஷன் எது வரைக்கும் இருக்குன்றத பார்க்கலாம். கல்ரான் ஹில்ஸோட அடிவாரத்துலேருந்து நம்ம இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறோம். மொத்தம் இந்த டேமோட நீளம் 2200 மீட்டர் வரைக்கும் இருக்குது. வாட்டர் கனெக்ஷன் பழைய பாசன முறைப்படி 46 கிராமங்களும்
புதிய பாசன முறைப்படி 7 கிராமம் வரைக்கும் இந்த வாட்டர் வந்து கனெக்ஷன் ஆகி இந்த தண்ணி வந்து எல்லா கிராமத்துக்கும் பயன்படுது. மேகங்கள்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இயற்கை ஒரு அழகுன்றத ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு உணர்த்துது. நாங்கள் முன்னாடியே எடுத்துட்டோம். ஆஃப்டர் சைக்ளோன் எஃபெக்ட்க்கு அப்புறம் எப்படி இருக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடலான்னு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆஃப்டர் சைக்ளோன் எஃபெக்ட் தண்ணியோட அழகு எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க. தண்ணியோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. நீங்கள் திரும்ப கூட ஃப்ரண்ட்டில் போய் பாருங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற வாட்டரோட கலருக்கும் இப்போ இருக்க வாட்டரோட கலருக்கும் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வழி வந்து ரெண்டாவது ஒரு லொக்கேஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வழி. இந்த வழியை யூஸ் பண்ணுறவங்க கீழ்ப்பரிகத்தில் வராங்க, கல்ரான் ஹில்ஸில் இருக்கிறவங்கலாம் இந்த வழியாக தான் என்ட்ரன்ஸ் ஆக முடியும். பாருங்கள் தண்ணியோட என்ட்ரன்ஸ் இங்கே தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஃபேமஸான கோயிலும் இருக்குது, ஒரு அம்மன் கோவில். நல்லாயிருக்கும் கோவில், பார்க்க நல்லாயிருக்கும், நல்லா பெரிய கோவில். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். சின்னதாக போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள் சங்கு மாதிரி இந்த இடத்துல தண்ணி வருது பாருங்கள். மழை பெஞ்சதுனால இந்த இடத்துல தண்ணி வந்துட்டுருக்கு. பஸ்ஸில் வரணும்னு நினைக்கிறவங்க கோமுகி டேம் சொன்னாவே பஸ்ஸில் ஸ்டாப்பில் இறக்கி விட்ருவாங்க. கார் பைக்கில் வரணும்னு நினைக்கிறவங்க இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதுதான். இது வழியாக நம்ம என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே போய்க்கலாம். உள்ளே கார் பைக் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஆட்டோவில் கூட நம்ம வரலாம். கச்சராபாளையத்தில் ஆட்டோ எல்லாமே கிடைக்கும், பஸ் எல்லாமே கிடைக்கும். டேம்னு சொல்லிட்டாவே போதும், ஸ்டாப்பில் இறக்கிடுவாங்க. கச்சராபாளையத்துலேயே நமக்கு வந்து ஃபுட்டும் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே ஃபுட்டுஸ்லாம் எதுவும் கிடைக்காது, வாட்டர் மட்டும் அவைலபிளாக இருக்கும். ஆக்சுவலாக டேமில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. இல்லை இன்னும் நம்ம மேலே போகும்போது நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி சிலைகள்லாம் இருக்கும். பிள்ளைங்களாம் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா ஓவரால் வியூவே நம்ம நிறைய பார்க்கலாம். பட் ஆனால் எங்களால் இப்போ காமிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சோடனே உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன்.
ஓகே, ஓரளவு கோமிகி டேம் வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு ஏரியா தான். ஒரு சண்டேஸில் காலையில் பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பொழுது போகிறதே தெரியாது. அவங்க மட்டும் ஜாலியாக விளையாடிட்டே இருந்துருவாங்க. ஃபுட் மட்டும் கச்சாவிலே வரும்போது நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. தண்ணி மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஃபிஷ் வந்து நமக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. சம்டைம் ஃபிஷ் கூட நமக்கு குக் பண்ணி கூட கொடுப்பாங்க. அந்த சீசன் டைம் வந்தோன்னா நம்ம வேணுன்ற ஃபிஷ்ஷை வந்து வாங்கி கூட சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓவராலாக ஓகே, என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா தான். ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பசங்களை கூட்டிகிட்டு வந்து டேமை பற்றின எஜுகேஷனும் பசங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. சரவணன் மீனாட்சி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேம் போயிட்டு வந்து உங்களோட ரிவ்யூ எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.